ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டைமண்ட் ஷேப்பில் ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு எப்படி கோடிங் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி பிரமிட் ஷேப்பில் அல்லது ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு கோடிங் போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே கோடிங் எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு அவுட்டர் லூப் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ்க்காக போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இருக்கிற நெஸ்டட் லூப் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற நெஸ்டட் லூப் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோங்க. இப்போ நம்ம புதுசாக பிரிண்ட் பண்ண போகிற டைமண்ட் ஷேப்பில் என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லோவர் ட்ரையாங்கிள் ஷேப் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்குங்க. இப்போ அது மட்டும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கோடிங்கில் என்ன ஆல்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணிடுறேங்க. என்ன அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ண போகிற கோடிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவுட்டர் லூப்போடைய ரேஞ்ச் மட்டும்தாங்க. ஸோ அதை மட்டும் நான் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இப்போ சிம்பிளான லாஜிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்பர் ட்ரையாங்கிளில் நமக்கு ஃபர்ஸ்ட் லைனில் 1 ஸ்டார் இருக்குங்க, செகண்ட் லைனில் 3 ஸ்டார்ஸ் இருக்குங்க, ஃபிஃப்த் லைனில் 5 ஸ்டார்ஸ் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுங்க. அதே லோவர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டார்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுதுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ஐட்ரேஷனில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் பியோட வேல்யூ 1 இருக்கும்போது நம்ம ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு உண்டான நெஸ்டட் லூப்போடைய ரேஞ்ச் எடுத்திருக்கோம். அந்த ரேஞ்ச் என்ன அப்படின்னா 1, b into 2. ஸோ பியோட வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா b into 2 2ங்க. அப்போ 1, 2ன்னு வரும். அப்போ எவ்வளோ ஸ்டார் பிரிண்ட் ஆகும் அப்படின்னா a = 1 அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் பிரிண்ட் ஆகுங்க. a = 2 வந்து வராது, ரேஞ்சில் ஃபைனல் வேல்யூ அக்செப்ட் ஆகாதுங்க. அதே செகண்ட் ஐட்ரேஷனில் பியோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது 1, b into 2 வந்து 1, 4ன்னு வரும். அப்போ a = 1, a = 2, a = 3 அப்படிங்கிறதுக்கு 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகுங்க. அதே மாதிரி நமக்கு 5 ஸ்டார், அதுக்கப்புறம் 7 ஸ்டார், கடைசியாக பியோட வேல்யூ 5 அப்படிங்கும்போது நமக்கு 1, 10 9 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகுங்க. இப்போ நமக்கு லோவர் ட்ரையாங்கிளில் என்ன அப்படின்னா இதுவே தலைகீழாக இருக்குங்க. அப்போ நம்ம பியோட வேல்யூ 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிறது நமக்கு 5, 4, 3, 2, 1 வேணும் இல்லைங்களா? அப்போ அதுக்கு நம்ம எப்படி ரேஞ்ச் எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 5, 0, -1 அப்படின்னு எழுதணுங்க. அப்போ ஸ்டார்டிங் வேல்யூ 5, ஃபைனல் வேல்யூ வந்து 0ன்னு கொடுத்தோம்னா ரேஞ்ச் வந்து 1 வரைக்கும் கால்குலேட் ஆகும். அப்போ 5, 4, 3, 2, 1 வரைக்கும் வருங்க. இப்போ நமக்கு வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது, அதுவும் 1, 1 டிக்ரீஸ் ஆகுது. அதனால நம்ம -1 அப்படிங்கிறது கடைசியாக நமக்கு டிக்ரிமெண்ட்காக யூஸ் பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம பியோட வேல்யூஸை தலைகீழாக எழுதியிருக்கோங்க. அப்பர் ட்ரையாங்கிளில் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் கோடிங், அதாவது ரேஞ்ச் வேல்யூ 1, 6லேயே நமக்கு அது பிரிண்ட் ஆயிருங்க. இப்போ லோவர் ட்ரையாங்கிளில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் லைனில் நமக்கு 7 ஸ்டார்ஸ் வேணும். அப்போ b = 4 அப்படிங்கிறது வேணுங்க. அடுத்தது 5 ஸ்டார்ஸ்க்கு b = 3 வேணும். அதே மாதிரி 3 ஸ்டார்ஸ்க்கு b = 2, 1 ஸ்டாருக்கு b = 1 அப்படிங்கிறது தேவைப்படுதுங்க. இதில் நமக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா b = 5 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நமக்கு வேண்டியது இல்லைங்க. அப்போ நம்ம ரேஞ்ச் வேல்யூவை எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா 4லேருந்து ஸ்டார்ட் ஆகி 0 வரைக்கும் வர மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கலாங்க. இப்போ இந்த லைன்ஸை நம்ம இது கீழே, அதாவது அவுட்டர் லூப் கீழே எழுதணும் அப்படின்னா அவ்வளோதாங்க. இந்த கோடிங்கை நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைமண்ட் ஷேப் வந்து பிரிண்ட் ஆயிருங்க. சப்போஸ் நமக்கு ஸ்டார்ஸ்க்கு இடையில ஸ்பேஸ் வேண்டியதில்லை அப்படின்னா நம்ம எண்ட் வேல்யூவில் ஸ்பேஸ் இல்லாமல் கொட்டேஷன்ஸ் மட்டும் கொடுத்தா போதுங்க. இந்த கோடிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. லெட்ஸ் see you again.